ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்க ரெஸ்ட் ஆஃப் த 4 செக்டார்ஸ். அந்த 4 செக்டார்ஸுமே எப்படின்னா ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ குயிக் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே காய்ஸ், லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. நம்மளுக்கு என்னென்னா எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன காஸ்ட் யூனிட் பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வைஸ். ஸோ இந்த இடத்துல காஸ்டிங் அப்படிங்கிறப்போ போத் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுற ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் சரி, நான் ப்ராஃபிட்காக இருக்கிற ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அவங்க காஸ்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். சரியா? நம்மளுக்கு காஸ்ட் பெர் யூனிட், அதாவது காஸ்ட் பெர் இங்கே நம்மளுக்கு யூனிட் ஸ்டூடெண்ட். அது எப்படி எப்போன்னு போல் காஸ்ட் டிவைடட் பை யூனிட். நம்மளுக்கு இங்கே என்ன யூனிட் ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ ஒரு காஸ்ட் சென்டருக்கும் நம்ம ஒரு மாதிரி அலோகேட் பண்ணணும், அலோகேஷன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ அதிலலாம் ஒரு பேசிஸ் வச்சு நம்ம அலோகேஷன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்மளுக்கு டைரக்ட் காஸ்ட், ப்ரைமரி அண்ட் டைரக்ட் காஸ்ட்டுக்கு நம்ம என்னென்னா இந்த மாதிரி சிவில் இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட், இவங்களுக்கெல்லாம் இந்த ப்ரைமரி அண்ட் டைரக்ட் காஸ்ட் சென்டரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அலோகேஷன் பண்ணுவோம். லேபு, ஸ்போர்ட்ஸு, லைப்ரரி, இதுக்கெலாம் சர்வீஸ் ரிலேட்டடான காஸ்ட் சென்டர்ஸ் வச்சு தான் அலோகேட் பண்ணுவோம். அண்ட் தென் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹாஸ்டலு, மெஸ்ஸு, கேண்டீன் ரிலேட்டடாக இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கெலாம் ஸ்டூடெண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங், அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பேசிஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அலோகேட் பண்ணுவோம். அது மாதிரி ரிசர்ச், இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் தென் எக்ஸாமினேஷன், இதுக்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய காஸ்ட் சென்டர் தான் பேசிஸாக வச்சு அலோகேஷன் பண்ணுவோம். ஸோ இந்த காஸ்ட் சென்டர்ஸ்க்கும் இந்த பேசிஸ் ஆஃப் அலோகேஷனுக்கும் நம்ம என்ன பண்ணுங்கள், இது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர் டு அலோகேட். ஓகே, ஸோ இந்த இடத்துல டீச்சர் சேலரி, ஓகே, ரீஅப்போர்ஷன்மெண்ட் பண்ணுறது, பியூன் சேலரி, இது எல்லாமே நம்ம காஸ்ட் பர் ஸ்டூடெண்ட் பர் ஆனம்க்கு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இவ்வளோதான் என்ன அப்படின்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டில் இருக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? ஓகே, ஸோ இது ரிலேட்டடாக ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டிங்கன்னா யூ வில் பி கிளியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இன்சூரன்ஸ் காஸ்டிங். இன்சூரன்ஸ் காஸ்டிங் இதில் என்னது நம்மளுக்கு யூனிட் ஒன்றுமே இல்லை. ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னா, ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா, அந்த பர்சன் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்டே போவாங்க. எதுக்கு? அவங்களுடைய ஃப்யூச்சரில் வரக்கூடிய லாஸஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் ஃபினான்ஷியலாக அப்படிங்கிறதுக்காக போவாங்க. அவ்வளோதான். ஓகேவா? இந்த இடத்துல நம்மளுக்கு ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் ரிலேட்டடாக தான் வரும். ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு அவங்க பாலிசி கவர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி என்ன ஆக்டிவிட்டி, ஃபயருக்கா இல்லை இந்த மாதிரி அவங்களுடைய கூட்ஸுக்கா, ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? இதில் என்ன அவங்களுக்கு காஸ்ட் யூனிட்னு பார்த்தா எவ்வளோ பாலிசி அப்படிங்கிறது. காஸ்ட் பர் பாலிசி எப்படி நம்ம போடுவோம்? டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பாலிசிஸ், தட்ஸ் ஆல். அதே தான். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு காஸ்ட் பர் இன்ஷூர்டு வேல்யூன்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? இன்ஷூர்டு வேல்யூன்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் இன்ஷூர்டு வேல்யூஸ், அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இது கிடச்சிடும். சரியா? ஸோ இவ்வளோ தான் என்னென்னா இன்சூரன்ஸ் காஸ்டிங் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் காஸ்டிங். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் காஸ்டிங் இது ரிலேட்டடாக என்ன இருக்குது? ஸோ இங்கேயும் நம்மளுக்கு அந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு தான். பிகாஸ் இந்த இடத்துல ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வரப்போ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்வீஸ் என்னத்தில் இருக்குது? ஸோ அந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் இவங்களுக்கு என்ன காஸ்ட் யூனிட்டாக இருக்கும் அப்படின்னா எவ்வளோ லோன் அப்ளிகேஷன்ஸோ அதான் இவங்களுக்கான யூனிட். ஓகேவா? எவ்வளோ லோன் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ எப்படி காஸ்ட் பெர் நம்பர் ஆஃப் லோன் அப்ளிகேஷன் கண்டுபிடிப்போம்? டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், தட்ஸ் ஆல். ஸோ ஒரு சர்வீஸ் செக்டாருக்கும் என்ன யூனிட்னு தெரிஞ்சால் அது டோட்டல் காஸ்ட்டில் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட் பெர் யூனிட் நம்மளுக்கு கிடச்சிடும். காஸ்ட் பெர் யூனிட் இங்கே என்ன யூனிட்டோ அது நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஃபைனல் செக்டார் வந்தாச்சு, காஸ்ட் ஆஃப் அதர் சர்வீசஸ். ஓகே, ஸோ இதுக்கு என்னென்னா நார்மலாக நம்ம காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்டாண்டிங் சார்ஜ், ரன்னிங் சார்ஜ், மெயின்டெனன்ஸ் சார்ஜ் போடுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம இங்கே டோட்டல் காஸ்ட் போட போகிறோம். ஸோ அந்த மாதிரியான டோட்டல் காஸ்ட் போட்டுட்டு டோட்டல் கிலோ வாட் ஹவர். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்னா கிலோ வாட் ஹவர் தான் இங்கே நம்மளுக்கு யூனிட். ஓகேவா? ஸோ இவங்க பவர் ஹவுஸ் மூலமாக எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறப்போ இவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் நம்மளுக்கு என்னென்னா கிலோ வாட் ஹவராக தான் இருக்கும். சரியா? யூனிட்டு. அப்போ என்ன நம்மளுக்கு காஸ்ட் பெர் கிலோ வாட் ஹவருக்கு என்ன இருக்கும்? நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் கிலோ வாட் ஹவர், தட்ஸ் ஆல். ஓகேவா? ஓகே, ஸோ அந்த மாதிரி இதில் என்னென்ன நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா கோல் கன்சம்ஷன். கோல் கன்சம்ஷன். ஸோ இது நம்ம டைரக்ட் ப்ரப்போர்ஷனில் படித்தோம் இல்லையா? கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா? 5 கிலோ வாட்டுக்கு இவ்வளோனா 20 lakh கிலோ வாட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்கணும். ஸோ அவங்க 1 கிலோ வாட் ஹவருக்கு இவ்வளோ தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம டேரெக்டாக 20 lakh மல்டிபிள் பண்ணிப்போம். அவங்க என்ன கொடுக்குறாங்க? 5 கிலோ வாட்டுக்கு இவ்வளோ, அப்போ 20 lakh இவ்வளோ நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. அது நாங்கள் தான் கண்டுபிடிப்போமே டேரக்ட் ப்ரப்போர்ஷனில். இது எக்ஸாக வச்சுக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். கரெக்டாக? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த இடத்துல இது மேலே போயிடும். ஓகே, அப்போ இது மேலே வந்துடும் 20 டிவைடட் பை 4.2
5 கரெக்டாக 4.25. ஸோ இது மேலே போயிடுமா, சாரி எக்ஸ் மேலே போயிடும், வெயிட் எக்ஸ் மேலே போயிடும். அப்போ 20 இது இங்கே போயிடும், இது கீழே வரும் கரெக்டாக. இப்போ 20 டிவைடட் பை 4.25 இது கீழே வந்துடும். இந்த இடத்துல 5ம் கீழே வந்துடும். அப்போ இப்படி நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஓகே டன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா காஸ்ட் பர் கிலோவாட் ஹவர். காஸ்ட் பர் கிலோவாட், அதுக்கு எப்படி நம்ம கிலோவாட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? 1 மெகாவாட். 1 மெகாவாட் இஸ் டிவைடட் பை 1000 கிலோவாட். ஸோ அப்போ நம்ம 1000 கிலோவாட்டை வந்து 1 மெகாவாட்டெல்லாம் இது நம்ம டிவைட் பண்ணுறப்போ காஸ்ட் பர் கிலோவாட் நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு கொஷினாக வந்து அடிஷ்னல் கொஷினாக வந்து அவங்க கேட்பாங்க. சரியா? ஸோ அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு சர்வீஸ் செக்டாரில் இருக்குது. சரியா? ஓகே. ஸோ இதில் ஏதாவது வந்து சர்வீஸ் காஸ்டிங்கில் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, we will see in the next chapter. Until then, this is Shweta signing off. Thank you.